ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூன் 21 முடிந்து 22 நைட்டு 12 மணிக்கு நம்ம தளபதி விஜய் சார் நடித்த ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு கிளிப்ஸ், அதோட ட்ரீசரோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி தான் பார்ப்போம். அதாவது இந்த படம் பகவத் கேசரியோட ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் பெருசாக உடன்பாடு இல்லைங்க. ஆனால் அது அப்படி ரீமேக்காக இருந்தாலும் விஜய் சாருக்கு அந்த கேரக்டர் பக்குவமாக இருக்குது, ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஏன்னா விஜய் சார் வந்துட்டு அங்கே ஒன்றுமே இல்லை, அந்த ஒன்றும் பெருசாக அந்த படத்தோட கான்செப்ட் எதையுமே சொல்லு, ஜஸ்ட் இது ஹாப்பி பர்த்டே தளபதி, அவ்வளோதான். அது அந்த படத்தோட டீசர் மாதிரி ஒரு போலீஸ் கெட்டப்பில் விஜய் சார் வந்துட்டுருக்காரு. இந்த போலீஸ் கெட்டப்பில் ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு, ஃபயர் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கையில் கத்தி. உடனே தர்பாரான்னு கேட்டாதீங்க, தர்பாருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. தர்பாரு யூனிஃபார்ம் இல்லாமல் வெட்டு குத்துன்னு இறங்குறது. இது அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கேரக்டர், மிகப்பெரிய எனர்ஜெட்டிக்கான ஒரு கேரக்டரை விஜய் சார் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பாட்டுக்கு வந்துட்டுருக்காரு, ஒரு பிளாஸ்ட், ஒரு கத்தி, 2 கத்தி இருக்குது, ஒரு கத்தி இப்படி விடுறாரு, விட்டதுமே ஹாப்பி பர்த்டே தளபதி அப்படின்னு வருது, தளபதி விஜய் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, அனிருத் சொல்லி ஆகணும், அது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பிஜிஎம். அதாவது வாயாலேயே வயலின் வாசித்த மாதிரி ஃபயர் பண்ணி விட்டு போயிட்டார் அவர் ஒரு பக்கம். இந்த படம் எப்படி ஒரு பிளாஸ்ட் மூடில் ஜனவரியில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் என்ன மாதிரி ஒரு பிளாஸ்ட் கிரியேஷன் பண்ணும் 2026 யோசிச்சு பாருங்க. 2026 படத்தோட வெற்றியும் இருக்குது. இன்னொன்று நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும், த சிஎம் கேண்டிடேட் அதுக்கான வெற்றி அமையக்கூடாத சூழல்கள் அமையும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்த பதிவு பண்ணிடுறோம். படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீசரில் ஒரு வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ், என்ன சொல்கிறது, நான் இது ஒரு என்ட்ரன்ஸ், போக்கரி, தெரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கரி, தெரி, நெக்ஸ்ட்டு ஜில்லா, இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு ஒரு ஃப்ரேமில் பார்த்தா எப்படி இருக்கும். தெரியல துப்பாக்கி, போக்கரியில் துப்பாக்கி கத்தி 2 சேர்த்துருக்கும். போக்கரியில், ஜில்லாவில் அதுங்கெல்லாம் சேர்ந்து தான் வரும். ஸோ பிளாஸ்ட் ஆஃப் தி தான் சொல்லணும், த வேர்ல்ட் பிளாஸ்ட் ஆஃப் த அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டீசர் இருந்துச்சு. ஃபுல்லாக பிளாஸ்ட்டு, பெருசாக இந்த பர்த்டே வந்துட்டு ஒரு ஆக்டராக மட்டும் இருந்திருந்தால் இவ்வளோ செலிப்ரேஷன் ஆகிருக்காது. ஆக்டர் ப்ளஸ் ஒரு கட்சியோட தலைவர், மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் எப்போ வரும்னு ஈகரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ். அது மட்டும் இல்லாமல் 2026க்கான ஒரு வேவும் கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ ஜூனோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. எல்லா ஒரு படப்பிடிப்போட செட்டில்ஸ் எல்லாமே ஜூலைக்கு மேலே பிளாஸ்ட்டு தான் அப்படின்னாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அந்த பிளாஸ்ட்டு மூடியும் இந்த ஜனநாயகன் மூடியும் சேர்த்து நானும் கூட சேர்ந்து வெயிட் பண்ணுறேன். ஓகே, படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தேட்டரில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிசல்ட்டையும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம், அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இனி வர பிளாஸ்ட் மூடி எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை எப்படி சொல்கிறதுனா, ஒரு எலிவேஷனாக அடுத்தடுத்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். பாய்.